இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சுவையில் சோயா கிரேவி பண்ணியிருக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 3 தக்காளி பழத்தை இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சோயாவை நம்ம ஊற வச்சுக்கிற போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு சில அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கலாங்க. கூடவே புதினா இலை கொஞ்சம், மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்குற நேரத்தில் சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம சோயாவை சேர்த்துக்கலாங்க. சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 6 லிட்டருக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மல்லியெல்லாம் மேலே தூவி விட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி